நான் தீதும் நன்றும்னு எதுல இருந்து எடுத்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கணியன் பூங்குன்றன் பாடுகிற பாட்டுல யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு அவர் சொல்றார். அது ஒரு நல்ல செய்தி. எல்லாம் நம்ம ஊர் தான், எல்லாரும் நம்முடைய உறவினர்கள் தான். தீமையும் நன்மையும் இன்னொருத்தர் கொடுத்து நமக்கு வர்றதில்லைன்னு சொல்ற. அப்படின்னு என்ன அர்த்தம்? நாமளே தேடிக்கிறது தான். எனக்கு ஒரு தீமை நடந்தால் அது நான் செய்த ஒரு தவறுனால விளைந்திருக்குமே தவிர, ஆனா நாம என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா, இன்னொருத்தரை எப்படி குற்றம் சாட்டலாம்? இந்த பாருங்க, வீட்டுல காலையில் எழுந்திருக்கிறேன், அவசர அவசரமா வெளியூர் போகணும், குளிச்சு வந்தாச்சு, தலை சீவிக்கணும், தேங்காய் எண்ணெய் வேணும், கொஞ்சம் எடுத்து தலையை தடவி சீவணும். பார்க்குறேன் காணும். ஏய், மனைவியை தானே அப்படி கூப்பிடலாம். நம்ம அது ஒரு பழக்கம் வச்சிருக்கிறோம். என்னமோ எங்க காலத்துல அப்படி அடங்கி இருந்ததுனால நாங்க கூப்பிட்டு இருந்தோம். இனிமே அப்படி கூப்பிட முடியுமாங்கிறது எனக்கு தெரியாது. ஏய், தேங்காய் எண்ணெய் இங்க இல்ல, எப்படி தலை சீவா ஒருத்தர்? அவங்க வேலையா இருக்காங்க இல்லையா? நமக்காக வேண்டிதான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க, பலகாரம் பண்ணிட்டு இருக்காங்க சொல்றாங்க. அது அங்கதான் இருக்கு பாருங்க. வந்து எடுத்துக்கலன்னு எனக்கு கோபம் வருது. தேங்காய் எண்ணெய் எடுத்து கொடுக்க முடியலையான்ட்டு வேகமா வர்றேன். கீழே கிண்ணத்துல தேங்காய் எண்ணெய் இருக்கு, கால் பட்டு கீழே ஊத்திடுது. இப்ப என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணி பாருங்க. ரெண்டு காரியம் செய்யலாம். ஏண்டி அறிவு கெட்டவளே, நடக்கிற பாதையில கொண்டு வந்து தேங்காய் எண்ணெய வச்சியேன்னு கேட்கலாம். அதுவும் கேட்கலாம். கேட்டா சண்டை வரும். இதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? உள்ளார இருந்து, பாதையில தானே இருக்கு, கண்ணு தெரியலையான்னு கேட்பாங்க. மேலும் 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 பேச்சு வளரும். அப்படி இல்லாம நான் இப்படி மாத்தி செஞ்சேன்னு வைங்க, ஆஹா எதுக்குதான் இருக்கு, நான் தான் தெரியாம தட்டி விட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க அங்க நான் தாங்க தெரியாம வச்சுட்டேன்னு சொல்லுவாங்க. இப்ப ரெண்டு பேருமே சுமூகமா இருக்கும். நானும் போற இடத்துல நிம்மதியா இருப்பேன், அவங்களும் வீட்டுல நிம்மதியா இருப்பாங்க. இதுக்கு சொன்னா சண்டை வந்ததுன்னா யாருடா காரணம்னு பார்த்தான். அவ அப்படி பேசினான்னு சொல்லாத, நீ என்ன பேசின? தீதும் நன்றும் பிறர் தர வாரா. தீமையும் நன்மையும் நமக்கு நாமே தேடிக்கொள்வதே தவிர இன்னொருவர் நமக்கு உண்டாக்குவது அல்ல. இன்னொருத்தரால நமக்கு தீமையை உண்டாக்க முடியாது, நன்மையை உண்டாக்கவும் முடியாது. ரெண்டு நாம தேடிக்கிறது தான் சொல்றோம். அதுதான் அந்த பாட்டுல உள்ள கருத்து. நம்ம எல்லாருக்குமே தெரியும், யாதும் ஊரே யாவரும் கேளுங்கிறது சொல்லி 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 கேட்டு கேட்டு எல்லாருக்கும் பழக்கமாயிட்டு. அது என்ன அப்படி சொல்றாரு அவரு? அதை நான் யோசனை பண்ணேன். தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்றாரு, நாமே தேடிக்கிறது தான் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னு பார்த்தேன். நான் ஒரு நாள் திருவாரூர் பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன். ஒரு பையன் சிகரெட் குடிச்சிட்டு நிக்கிறான். ஒரு 25 வயசு இருக்கும், சிகரெட் குடிச்சிட்டு இருக்கிறான். எனக்கு ஒண்ணு சொல்லாம, ஒண்ணு அவனுக்கு அறிவுரை சொல்லாம கூட இருக்கலாம், சொல்லுவமேனு ஒரு புத்தி, நல்லது சொல்லுவமே அப்படின்ட்டு, தம்பி ஏண்டாப்பா சிகரெட் குடிக்கிற அப்படின்னு, எனக்கு வேண்டியதா இருக்கு குடிக்கிறேன், ஏன் என்ன விஷயம் அப்படின்னா, இல்ல சிகரெட் என்ன விளையாடாப்பா அப்படின்னு. 2 ரூபான்னா அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை குடிப்பேன்? ஒரு 15 குடிப்பேன். ஒரு நாளைக்கு 30 ரூபாய புகையா விடுறியடா, ஒரு மாசத்துக்கு 900 ரூபாய புகையா விடுறிய, எவ்வளவு நாளா பிடிக்கிற என்ன? அவன் என்னமோ சொன்னான், கணக்கு போட்டு
2,20,000 ரூபாய புகையா விட்டுவிட்டியாடா பாவி பயலேன்னு. இதுக்கு அவன் என்னங்க செய்யணும்? நியாயமா? அடடே பாருங்க சார், நான் 2 லட்சம் ரூபாய்க்கு புகை விட்டுருக்கேனே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படலாம், அது போயா அப்படின்ட்டு போகலாம். ஆனா அவன் என்ன கேட்டான், ஐயா உங்களுக்கு என்ன வயசாச்சுன்னு என்ன கேட்டான். எனக்கு அப்போ 75 வயசு. 75 வயசு ஆகுதுப்பான்னு. நீங்க சிகரெட் குடிப்பீங்களான்னு கேட்டான். இது வரைக்கும் நான் தொட்டது கூட கிடையாதுப்பான்னு. அப்ப இப்ப உங்க கையில ஒரு 50 லட்சமாவது இருக்கணுமே, இருக்குதான்னு கேட்கறான். நீங்க தான் குடிக்கல, இல்ல 50 லட்சம் கையில வச்சிருக்கீங்களான்னு கேட்கறான். நானே 50 ரூபாய் கை மாத்து வாங்கறதுக்காக போயிட்டு இருக்கேன். நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா இப்ப தப்பு அவன் மேலையா ஏன் மேலையான்னு நினைச்சாதான் தெரியும். அவன் மேல தப்பு இல்ல, என் மேல தப்பு. ஏன் தெரியுமா? பணத்தை நான் சொல்லியிருக்க கூடாது. இல்ல பணம் போயிட்டேடா உனக்கு 2 லட்சம் ரூபாய் விட்டுட்டியேன்னு நான் கேட்டேன். உன்கிட்ட இருக்கான்னு கேட்கிறான். அதையே உடல் நலத்துக்கு சொல்லியிருந்தேன்னா அதை மாற்றியப்பா குடிக்காதரா, உனக்கு நுரையீரல் வீணா போயிடும், இந்த பாரு நம்ம சாப்பிட்டு குடிச்சவங்கலாம் இப்படிலாம் வீணா போயிருக்காங்கன்னு அந்த வகையில சொல்லி இருந்தேன்னா அவனால பதில் சொல்ல முடியாது. அவன் ரொம்ப சுலபமா எனக்கு பணம்னு சொன்ன உடனே உங்ககிட்ட இருக்கான்னு கேட்கிறான். இப்படிதான் ஒண்ணுமே நம்ம வாழ்க்கையில நினைச்சு பார்த்தோம்னா நம்ம கிட்ட தப்பு இருக்கிறதுங்கிறது தெரிஞ்சுவிடும். இப்ப அங்க ஐயா சொன்னார், டெப்டி கலெக்டர் நான் உங்ககிட்ட படிச்சேன். சந்தோஷமா தானே இருக்கு. நம்ம படிச்சவர் டெப்டி கலெக்டரா இருக்கார். எங்க படிச்சவர் இப்ப ஐஜியா இருக்கார். கோயம்புத்தூர் பக்கத்துல அவர் ஐஜியா இருக்கிறார். அவரு என்னுடைய மாணவர். உங்க மாணவர் ஐயா நான் அப்படின்னு சொல்லுவார். ஐஏஎஸ் படிச்சவங்க என்கிட்ட மாணவர்களா, என்னுடைய மாணவர்களா ஐஏஎஸ் ஆகியிருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்கிற போது நமக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா மனசுல ஒரு ஒரு ஆணவம் உண்டாகும், திமிரு உண்டாகும். நம்மகிட்ட படிச்சவன்லாம் நீ எப்படி இருக்க, நான் அப்படியே தான் இருக்கிறேன், அவங்கெல்லாம் மேல போறாங்க. வாத்தியார்னாலே அதானே, ஏணி தோணி நார்த்தங்காமா. அதாவது என்னன்னா ஏணி கொண்டி உடுமே தவிர அது போவாது, அக்கறையில கொண்டு சேர்க்கும். ஏணி மேல கொண்டு விடும், அது மேல போவாது. தோணியும் அப்படிதான். அது மாதிரி நாம ஆசிரியர்கள் என்ன செய்யலாம்னா எல்லாரையும் உயர்த்தி மேல கொண்டு போகணும். அதுதான் அவனுக்கு மகிழ்ச்சி. அவன் வாழ்க்கையில ஏற்படுற பெரிய மகிழ்ச்சி எதுன்னா மற்றவர்களை உயர்த்துவதுதான். உயர்ந்து போறது ஒரு மகிழ்ச்சி, உயர போகிறவர்களை உயர்த்தி விடுவது இன்னொரு மகிழ்ச்சி. எனக்கு அந்த மகிழ்ச்சி கிடைக்குது. நான் என்ன நினைச்சுக்கிறேன் தெரியுமா, நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, எத்தனை பேர் நம்மகிட்ட படிச்சு ஐஏஎஸ் ஆயிருக்கான், ஐபிஎஸ் ஆயிருக்கான், அப்படி அப்படின்னு நான் நினைச்சுக்குவேன். ஒரு நாள் டீ கடைக்கு போனேன். ஒரு பையன் டீ கிளாஸ் கழுவிட்டு இருந்தான். நான் போய் டீ குடிக்க உட்காந்து டீ சொன்னேன். அவன் என்ன கொஞ்சம் கவனிச்சான், இப்படி பார்த்தான். எனக்கும் அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. அப்படி பார்த்தேன். அவன் என்ன பார்க்கறான், நான் அவனை பார்க்கறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டான், என்ன பார்க்கறீங்க? இல்லப்பா உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி? உங்கள்கிட்ட தானே சார் படிச்சேன்னா. ஏண்டா என்கிட்ட படிச்சுட்டு இந்த வேலைக்கு வந்திருக்கேன் என்ன? அதுக்கு அவன் ஒரு பதில் சொன்னான், என்னோட திறமையினால இந்த வேலைக்கு வந்தேன்னா. அவன் சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, உங்ககிட்ட படிச்சதோட இருந்திருந்தா இந்த வேலைக்கு லாய்க்கு இல்லாம போயிருப்பேன், என்கிட்ட ஒரு திறமை இருந்ததுனால நான் இந்த வேலைக்கு வந்தேங்கிறான். அவனும் என்கிட்ட படிச்சவன் தான். நான் நினைக்கிறேன் இப்போ அவன் என்கிட்ட படிச்சவன் எல்லாம் அப்படி போயிட்டான்னு நான் சொன்னா, நான் தான் அப்படிலாம் உயர்த்தினேன்னு நான் நினைச்சுக்கிட்டு ஒரு ஆணவம் ஒரு திமிரு வருது இல்ல, அதுக்கு அர்த்தம் இல்லை, அது வேண்டியதே இல்லை. ஏன்னு கேட்டா அவன் யார்கிட்ட படிச்சான்?
அவனும் உங்ககிட்ட தானே படிச்சான், அவன் ஏன் இப்படி ஆனா அப்படின்னு கேட்டால், முன்னேறியதற்கு நான் காரணம் இல்லை, அவர்கள் காரணம். அந்த மாணவர்களுடைய திறனால திறமையினால மேல போனாங்கிறது நமக்கு அப்பதான் தெரியும். நாம அதுக்கு ஒரு உதவியா இருந்திருக்கோம், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு தான் மகிழ்ச்சி அடையலாமே தவிர, என்னாலதான் அவர் போனார்னு நானா நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா அது மிகப்பெரிய தப்பு. வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம இதை பொருத்தி பொருத்தி பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கை ரொம்ப அமைதியா இருக்கும், ரொம்ப அமைதியா இருக்கும். வீணா மனசு கஷ்டப்படாது. பாருங்க, எனக்கு திருமணம் ஆச்சு. அன்னைக்குதான் முதல் இரவு. என் நண்பர்கள்லாம் சேர்ந்து சும்மா வேடிக்கையா பேசிட்டு இருக்காங்க. அது ஒண்ணு அது எனக்கு அட்வைஸ் பண்றவன் எவனுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல. அவன் பூரா நமக்கு யோசனை சொல்றான். சரி, கிடைச்சிட்டான் இவனுக்கு சொல்லுவேன்ட்டு சொல்றான்னு வச்சுங்களேன். ஆனா ஒருத்தன் நல்ல செய்தி சொன்னான். மனைவி கிட்ட நீ தான் முதல்ல பேசணும், பேசுற போது நம்ம குடும்பத்தை பத்தியும் அவங்க குடும்பத்தை பத்தியும் ஒரு நல்ல எண்ணம் உண்டாக்குற மாதிரி பேசணுமப்பா. அப்படி பேசி வாழ்க்கையை தொடங்கினா வாழ்க்கை இனிமையா இருக்கும்னு நல்ல அது ஒரு எடுத்துக்க வேண்டிய யோசனை சொன்னான். நான் அதுக்கு வேண்டிய டயலாக் எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு தான் போனேன். அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. என் மனைவியே முதல்ல பேசினா, நான் எவ்வளவோ பொம்பளைங்களை பார்த்துருக்கேங்க, ஆனா ஒரு அவங்க அம்மா மாதிரி ஒரு ராட்சசி உலகத்திலேயே இல்லைன்னா இன்னைக்குதான் வந்திருக்கா. இன்னும் எங்க அம்மாவோட முழுக்க பேசல. நான் 25 வருஷமா எங்க அம்மாவை பார்த்திருக்கேன், எங்க அம்மா கையால சாப்பிட்டிருக்கேன். என்கிட்ட இன்னைக்கு வந்தவ சொல்றா உங்க அம்மா மாதிரி ஒரு ராட்சசி உலகத்திலேயே இல்லைங்க அப்படின்னு. இப்ப நான் என்ன செய்யலாம்? என் மனசுல என்ன ஓடுது, இப்ப இவளை என்னடா பண்ணலாம்? நம்மளை பெத்து வளர்த்த அம்மாவை நமக்கு எதுக்கவே ராட்சசின்னு சொல்றாளே, ஒரே அறை விட்டு வெளியே வெட்டி விட்டுருவோமா? ஆனா அறிவு சொல்லுது, எதுக்கு வந்தியோ வந்த வேலையை பாருடா, அதை விட்டு விட்டு நீ அடிச்சு விரட்டது இல்லையா, அதுல இடத்துக்கு உனக்கு கவனம். நான் சொன்னேன், நீ சொன்னது கரெக்டு தான், நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன்ட்டேன். யார்கிட்ட? என் மனைவி கிட்ட. மறுநாள் காலையில எங்க அம்மா கிட்ட நான் சொல்றேன், அம்மா உன்னை ராட்சசின்னு சொன்னாமாவ. இதுக்கு எங்க அம்மா வருத்தப்படணுமா இல்லையா? அதுகளுக்கிட்டும் நீ என்ன பண்ணேன்னாங்க. நான் அனுசரிச்சு போயிட்டம்மான்னு. அதான்டா கரெக்டு. உங்க அப்பா கிட்ட நான் சொன்னதை விட அவ ஒன்னும் ஜாஸ்தியா சொல்லடா. சார், நினைச்சு பாத்தீங்கன்னா அப்படி வந்தது கடைசியில என்ன இதை நினைச்சு இதை எனக்கு எப்படி நினைப்பு வருதுன்னா, உங்க அம்மா கடைசி காலத்துல சாகுற போது யாரு கிட்ட அன்பா இருந்துட்டு போனாங்கன்னு சொன்னா என் மனைவிட்ட தான். நாங்க 4 பேர் அண்ணன் தம்பி, 4 மருமகள். என்ன ஆச்சு? ராட்சசின்னு எங்க அம்மாவை சொன்ன அதே என்னுடைய மனைவி அதுக்கு பிறகு பழக ஆரம்பிச்சதுக்கு பிறகு அம்மாவை அவ புரிஞ்சுக்கிறா, அம்மா அவளை புரிஞ்சுக்கிறாங்க, 2 பேருமே நட்பா இருக்கிறாங்க. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டதுனால என்ன ஆச்சு? வாழ்க்கை இனிமையா இருந்தது. கடைசி காலத்துல அவங்களுக்கு ரொம்ப வேண்டிய மருமகன்னா என் மனைவி தான் ஆயிட்டு. வாழ்க்கைங்கிறது அதுதாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. இதுதான் ஒண்ணு. ஒரு வார்த்தை சொன்னோம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு வார்த்தை, சார் அவர்கிட்ட சொல்லிட்டேன் சார், என்ன எழுதியா கொடுத்துருக்க போயா அப்படிமா. ஹரிச்சந்திரன் அப்படி செஞ்சானா? அவன் எழுதியா கொடுத்தான்? இல்ல. நான் உனக்கு கொடுக்கறேன்னு சொல்லலேன்னு ஒரு பொய் சொன்னேன், உன்னை விட்டுறேங்கிறா விஸ்வாமித்திர. பொய் சொன்னாரோ?
சொல்லல. அரசாங்கம் போனாலும் சரி, மனைவி போனாலும் சரி, புள்ள போனாலும் சரி, உண்மைதான் பேசுவேன்னு சொல்றேன். இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? ஒண்ணு நான் உன்கிட்ட சொன்னேன்னு சொல்லுப்பா, நான் விட்டுட்டு போறேன்னு தான் சொல்றான். போய் சொல்லணும், சொல்ல வைக்கணும்ங்கிறதுக்காக சொல்றேன். சொல்லல. அப்போ அந்த ஒரே ஒரு பொய், ஒரு வார்த்தைங்கிறது அவ்வளவு முக்கியம். ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்றேன். எங்க சாரு கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கிறார். கும்பகோணத்துக்கு பக்கம் தான் அவருக்கு ஊரு. எங்க டெப்டி கலெக்டருக்கு ஊர் கும்பகோணம் பக்கம்தான். அந்த ஊர்ல ஒரு அருமையான நிகழ்ச்சி நடந்தது. கும்பகோணத்துல, கும்பகோணத்துக்கு பக்கத்துல உள்ள ஒரு ஊர்ல ஒரு பெரிய சங்கீத வித்வான் இருக்கார். ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு மதிப்புங்கிறதுக்காக சொல்றேன். அவரு பேரு நரசையர். அவரு சங்கராபரண ராகம் பாடுறதுல ரொம்ப கெட்டிக்கார். அதனால அவருக்கு பேரே சங்கராபரணம் நரசையர். சங்கராபரணம்ங்கிற ராகம் பாடுறதுல ரொம்ப தேர்ந்தவர். திருவாரூர் ராஜரத்னம் பிள்ளை தோடி பாடுவதில் ரொம்ப கெட்டிக்காரரு. தோடினா அது ராஜரத்னம் பிள்ளைகிட்ட கேட்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப நரசையர் சங்கீத வித்வான். சங்கராபரணம் ராகத்தை ரொம்ப நல்லா பாடக்கூடியவர். அவருக்கு பேரே சங்கராபரணம் நரசையர். அவருக்கு ஒரு 100 ரூபாய் பணம் வேண்டியதா இருக்கு. நான் சொல்றது ஒரு 200 ஆண்டுகளுக்கு முந்தி நடந்த கதை. 100 ரூபாய் தான் வேணும். பொண்ணு கல்யாணத்துக்கு ஒரு 100 ரூபாய் இப்ப தேவையா இருக்கு. கிடைக்கல. அவர் என்ன பண்ணார், அங்க இந்த மூப்பனார் குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம். அந்த மூப்பனார் குடும்பத்துல போய் ஒரு 100 ரூபாய் கடன் கேட்கிறார். அவங்க கேட்கிறாங்க, எதையாவது வச்சாதான் நாங்க பணம் கொடுப்போங்கிறாங்க. எதையாவது அடகு வச்சாதான் பணம் கொடுப்போம். என்கிட்ட அடகு வைக்க ஒண்ணு இல்லையே. ஏன் இல்ல? உங்ககிட்ட தான் ராகம் இருக்கு இல்லையா? ஆமா, அதை அடகு வை. அதை எப்படிக்கு அடகு வைக்கிறது? நீ இந்த 100 ரூபாயை என்கிட்ட கொடுத்து கணக்கு தீர்க்கிற வரைக்கும் எங்கேயும் அதை பாடக்கூடாது. சரியா? சரி. 100 ரூபாயை கடன் வாங்கிட்டு சங்கராபரண ராகத்தை அவர்கிட்ட அடகு வச்சுட்டார். இது சொன்னதுதான், எழுதல, ஒன்னும் செய்யல, எதுவுமே செய்யல. சங்கராபரண ராகத்தை அடகு வச்சாச்சு. 100 ரூபாய் வாங்கினார். பொண்ணுகள நடந்துச்சு, போயிட்டார். போற இடங்கள்ல, கச்சேரிக்கு போற இடத்துல சங்கராபரண ராகத்தை தவிர மற்ற ராகங்களை பாடுவார். எல்லாரும் கேட்பாங்க, என்ன முக்கியமானது பாடாம அதை பாடுறீங்களேன்னு. இல்ல, இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு போயிடுவார். ஏதோ ஒரு போய் சொல்லிட்டு அப்படி போயிடுவார். கும்பகோணத்துல ராயர் வீடு பெரிய பணக்கார வீடு. அந்த ராயர் வீட்டுல கல்யாணம். அங்க இவர் பாடுறார் கச்சேரி. கூட்டம். அவரு நல்ல பாடுறவருங்கிறதுனால எதுக்க சங்கீத வித்வான்கள் எல்லாரும் பெரிய ஆட்கள்லாம் உட்காந்து கேட்கறதுக்கு ரசிகர்கள் இருக்காங்க. ரசிகர்கள் நல்லா இருந்தா தான் பேச்சு நல்லா இருக்கும், பாட்டு நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். கேட்கிறவங்க அப்படியே பேசாம இருந்தாங்கன்னா பேசுறவனுக்கு ஏன்டா பேசுறவனு வந்துடும். பேசாம வீட்லயே இருந்திருக்கலாமேங்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி வச்சிடக்கூடாது. அதை ரசிக்கிறாங்கிறது நமக்கு தெரியணும். அப்ப எதுக்கு உட்கார்ந்து இருக்க சங்கீத வித்வான்கள்லாம் சங்கராபரணம் பாட போறார், கேட்போம் கேட்போம்னு இருக்காங்க. அவர் பாடல. ராயர் போனார், யோ சங்கராபரணத்தை பாடியா அப்படிங்கிறார். நரசையர் சொன்னார், என்னால பாட முடியாது. ஏன் ஏன் பாட முடியாது? இல்லைங்க, வேண்டாம், அதை கேட்காதீங்க. சொல்லியா? அடகு வச்சிருக்கேன். அப்படியா? இந்தா 100 ரூபாய் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வா, நாளைக்கு இவர் கச்சேரி நடக்கும்ட்டான். இவர் கொண்டு போய் கொடுத்து, ஐயா கணக்கு தீர்ந்து போச்சு, இன்னமா நான் ராகத்தை பாடலாமான்னு பாடியா அப்படின்னா, மறுநாள் சங்கராபரண ராகத்தை பாடுறார். அடகிலிருந்து மீட்டேன்.
எங்க எங்கேயாவது போற இடத்துல சங்கராபரண ராகம் பாடினா அவருக்கு தெரியவா போகுது? தெரியாது இல்ல. ஏன் பாடிடக்கூடாதா? வார்த்தை சொல்லியாச்சுன்னா அதை மீறக்கூடாது, தட்டக்கூடாது. ஹரிச்சந்திரனுடைய அந்த மரபு இன்னைக்கு வரைக்கும் வருது. அதே மாதிரி நான் நல்லா பாடுவேன். ஒரு காலத்துல நான் நல்லா பாடுவேன். ஹைஸ்கூல்ல படிக்கிற காலத்துல பாடுவேன். என் கிளாஸ்ல உள்ள பயல்கள்லாம் என்ன பண்ணானுவ, டேய் நீ சும்மா இருக்க மாட்டானுல்ல, இந்த பயல் என்ன ஒம்பளப்பானு இல்லையா, நீ ரொம்ப நல்லா பாடுறடா, கேபி சுந்தராம்பா மாதிரி பாடுறேன்னா, இது எதுக்குடா என்ன உயர்த்துறதுக்கு சொல்றியா தாழ்த்துறதுக்கு சொல்றியா தெரியல. ஒரு நாள் சாயந்தரம் என்ன பண்ணானுவோ, என்ன அழைச்சிக்கிட்டு போனானுவோ சார், நாகூர் அனிபாகிட்ட அழைச்சிட்டு போயிட்டானுவோ. நாகூர் தான் என்னோட ஊர், அங்கதான் இருந்தேன். அண்ணே என்ன இங்கடா, என்னடா இவனை இழுத்துட்டு வந்திருக்கீங்க, என்னடா அவரு, அண்ணே நல்லா பாடுறான்னு, உங்க பாட்டே அருமையா பாடுறான்னு. அவன் அப்படியா, இவன் இந்த ஜவுளி கடை மொழியார் விட்டு பிள்ளைகளா? ஆமா, ஆனா நல்லா பாடுறான். எங்கடா ஒரு பாட்டு பாடு அப்படின்னாரு. நான் அவரு பாடுற பாட்டையே அவர்கிட்ட பாடுன்னு. அவருக்கு புரிஞ்சு போச்சு நமக்கு எவ்வளவு சங்கீத ஆற்றல் இருக்குங்கிறத அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் ஒரு கேள்வி கேட்டாரு என்கிட்ட, நாகூர் அனிபா நீ ஏன் பாடணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டார். கச்சேரி பண்ணலாம், நிறைய பணம் வரும் அப்படின்னு. அதானே, மாசம் 100 ரூபா உனக்கு நான் தர்றேன், பாடாத. மாசம் 100 ரூபா ரொம்ப நாள் எனக்கு அனுப்புனார் சார். அவரு பாடாம இருன்னு அவரு அடவு வச்சாரு. அவர் என்ன பண்றாரு, சங்கீதத்துக்கு நானும் ஏதாவது சேவை செய்யணும்ல, இந்த சேவையை செய்யறேன்னு சொல்லி சொன்னார். நாம பார்க்கிற போது ஒரு வார்த்தைக்கு, ஒரே ஒரு வார்த்தைக்கு ஒரு வித்வான் எவ்வளவு மரியாதை கொடுத்திருக்கிறார். எங்க அப்பா, அவருடைய நண்பர், இஸ்லாமிய நண்பர், சிந்தாமதார்னு அவருக்கு பேர், பெரிய பணக்காரர். எங்க அப்பா ஜவுளி கடை வச்சிருந்தார், நான் அங்க கடையில தான் இருப்பேன். அவர் வருவார், எங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருப்பார். அவர் ஒரு பெரிய பணக்காரர். சிங்கப்பூர்ல அவருக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் இருந்தது, பெரிய பணக்காரர் இருந்தார். பாருங்க எல்லாம் ஒரு காலத்துல அப்படி போயிடுச்சு. பெரிய பணக்காரராக இருந்தவர் பெரிய ஏழையா விட்டார். எங்க அப்பா கிட்ட சொன்னார், எங்க அப்பாவோட எங்க அண்ணனுடைய மாமனார் கொஞ்சம் வசதியானவர், அவர்கிட்ட 1 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி கொடுங்க, மீண்டும் நான் அந்த கான்ட்ராக்டை எடுத்து சம்பாதிச்சிருவேன், கொண்டு தர்றேன்னு எங்க அப்பாட்ட சொல்றார். 1 லட்சம் ரூபாயெல்லாம் கொடுப்பேன். நான் சொல்றது எவ்வளவு காலத்துக்கு முந்தி, அப்ப 1 லட்சம் ரூபாய்னா ஒரு 10 கோடிக்கு சமம். கொடுப்பார் ஐயா அப்படின்னாரு. வாங்க போய் கேட்போம். அவர் என்ன பண்ணாரு, 1 லட்சம் ரூபாய் இவருக்கு கடன் கொடுத்துட்டார். எங்க அப்பாவை நம்பி கொடுத்துட்டார். நோட்டு எழுதி வாங்கிட்டு கொடுத்துட்டார். வந்துட்டார் சார், 3 வருஷத்துல அது நோட்டு காலாவதி ஆயிடும் இல்லையா, 3 வருஷமும் ஆயிட்டு இன்னும் 1 பைசா கூட அவரால் கொடுக்க முடியல. வந்தார், எங்க அப்பாவை அழைச்சிக்கிட்டு அவர் வீட்டுக்கு போனார். ஓய், பணம் தான் கொடுக்க மாட்டேங்கிற, வரவு வச்சாவது குடியா, ஒரு 500 ரூபாய் வரவு வச்சு குடியா அப்படின்னார். அதுக்கு அந்த சிந்தாமதார் சொன்னார், 500 ரூபாய் வரவு வச்சிடுவேன், 500 வேணும்ல, அதே இல்லையே, 500 என்கிட்ட இல்லையே. ஐயா நீங்க போங்க, நான் பணம் வந்தா கொண்டு வந்து தர்றேன் போங்க, இப்ப என்கிட்ட ஒண்ணும் இல்லை. கண்ணாபுலன்னு திட்டுறார் இவரு, பணம் கொடுத்தவரு கண்ணாபுலன்னு திட்டுறார். அவர் அதை கவலையே படல. நீங்க திட்டுறது பூரா நியாயம், நான் வாங்கிட்டு கொடுக்கல அதனால திட்டுறீங்க, என்னால முடியல, பணம் வந்தா தர்றேன் போங்கன்ட்டார். திட்டிவிட்டு இவர் வந்துட்டார். சார் சரியா 7 வருஷம் ஆயிட்டு. அதுக்கு பிறகு அவருடைய மாப்பிள்ளை அதே மாதிரி சிங்கப்பூருக்கு போய் அதே கான்ட்ராக்ட் எடுக்கிறார். பெரிய பணம் வந்துட்டு, வருமானம் வந்துட்டு, முத இவருக்கு ஒரு செக் அனுப்புறார் சிங்கப்பூர்ல இருந்து 7 லட்சம் ரூபாய். அந்த சிந்தாமதார் என்ன பண்ணார், எங்க அப்பா வந்து கூப்பிட்டார், போய் பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து
வாங்க வாழ்மங்கலங்கிறது அவர் ஊர், சின்ன கிராமம். வாங்க வாழ்மங்கலத்துக்கு போவோம்னார். குதிரை வண்டியில 2 பேரும் போறாங்க. என்னன்னு எங்க அப்பாவுக்கும் தெரியாது. கொண்டு போய் இந்த பணத்தை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தார். 7 லட்சம் ரூபாய இதோ இருக்குன்னார். என்னையா இவ்வளவு பணம்னார். நான் அல்லாஹ் கிட்ட வேண்டிக்கிட்டேன், முத எவ்வளவு பணம் வருதோ அதை கொண்டு போய் நான் அவருக்கு கொடுக்கணும், வாங்கின கடனை கொடுக்க முடியலேன்னு வேண்டிக்கிட்டேன். முத 7 லட்சம் வந்திருக்கு, அது உங்களுக்கு என்ன, இவ்வளவு வேண்டாம் ஐயா, நீயே பாவம் கஷ்டப்பட்டிருக்க, நான் 2 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிறேன், பாக்கிய நீ அல்லாஹ் கிட்ட நான் சொல்லிட்டேன். அல்லாஹ்ட்ட சொன்ன முதலியார் திட்டிட்டு போறார். அவர் நியாயம் திட்டினது, ஆனால் பணம் வந்தா முத அவர் கடனை தான் கொடுப்பேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். இறைவன் நான் துவா பண்ணிக்கிட்டேன், அதன்படி வந்தது. 7 லட்சத்தை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டார் சார். வாங்கவே இல்லை, திரும்ப வந்துட்டார். ஒரு வார்த்தைக்கு உள்ள மதிப்பு அவருக்கு இன்னுமே கொடுக்க வேண்டியதே இல்லை. நோட்டெல்லாம் காலாவதி ஆயிட்டு, கேட்கறதுக்கு நாய் இல்லை. ஆனால் வாக்கு இருக்குல்ல, கை நீட்டி வாங்கிட்டேன்ல, அதை எப்படி நான் இல்லைன்னு சொல்றது? அந்த நியாயம், அந்த நேர்மை, அந்த தர்மம் இருக்கிற வரை உலகில் மழை பெய்யும். இப்ப மழை பெய்யுதே ஏன்னு கேட்டா, யாரோ ஒருத்தன் அப்படி இருக்கான், யாரோ ஒருத்தர் 2 பேரும் அப்படி இருக்கான்னு அர்த்தம். நான் இல்லைங்கிறதால ஒருத்தர் இல்லைன்னு அர்த்தமா? மிக அருமையாக வாழ்க்கையை நுணுகி பார்த்து நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள் இப்படின்னு.